உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்ட இந்த துஆவை இன்று வரை முழு உலகத்தில் வாழுகிற இஸ்லாமியர்கள் உலமாக்கள் இந்த துஆ செஞ்சுட்டே இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ அற்புதமான ஒரு துஆ. இந்த ரெண்டு துஆ கேட்டாங்க. அந்த இரண்டு துஆவையும் அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஹக்கில் கபூலும் செய்து விட்டார். சஹீஹ் புகாரியில் இந்த துஆ பதிவாக இருக்கிறது. அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இந்த துஆவுடைய பொருளை பாருங்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் எனக்கு ஷஹாதத்தை நசீபாக்கி அருள்வாயாக. வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் உன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊரில், அதாவது மதீனாவில் என்னுடைய மௌத்தை நசீபாக்கி அருள்வாயாக என்பதா துஆ சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர், எவ்வளோ அற்புதமான ஒரு துஆ பாருங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடிக்கடி இந்த துஆவை கேட்டாங்க. இந்த இரண்டு துஆவையும் அல்லாஹ் அவருடைய ஹக்கில் கபூலும் செய்தான். ஃபஜ்ருடைய நேரத்திலே ஷஹாதத்தும் கிடைத்தது. அதே சமயத்தில் அவர்கள் இருந்த இடமும் மதீனாவாக இருந்தது. அல்லாஹ் இரண்டு துஆவையும் அவருடைய ஹக்கிலே கபூல் செய்தான். எனவே நிச்சயமாக நாமும் இந்த துஆவை அதிகமாக ஓத வேண்டும். அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் எங்களுக்கு ஷஹாதத்தை நசீபாக்கி அருள்வாயாக. வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மௌத்தை மதீனாவில் ஆக்குவாயாக என்பதாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் கேட்கக்கூடிய அத்தனை துஆக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் நம்முடைய தேவைகளை அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய தேவைகளை புரிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் நம் அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை பரிபூர்ணமாக பூர்த்தி செய்து கொடுப்பானாக. ஆமீன்.